வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள். இன்றைக்கான இறை வாக்கு. எல்லா கபடமும் நிறைந்தவனே, ஆண்டவரின் செம்மையான வழிகளை புரட்டுவதை விட்டு ஓய மாட்டாயோ? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். கபடு வேண்டாம். குழந்தைகளின் குணநலன்கள் பார்த்திருக்கிறோம். குழந்தைகள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், உண்மையுள்ளவர்கள், முகம் பார்த்து தீர்ப்பு சொல்லாதவர்கள், சண்டையிடாதவர்கள், சண்டை போட்டாலும் ஒரு நிமிடத்தில் நட்பு கொள்பவர்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். பெரியவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான குணம் கொண்டவர்கள், வைராக்கியம் கொண்டு பிறரோடு உறவை முறித்து கொள்பவர்கள், உண்மை இல்லாதவர்கள், பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், பெருமையுடையவர்கள், சூழ்ச்சி செய்பவர்கள், இப்படி விரிவாக காணலாம். இன்றைய நமது தியானப் பகுதியில் பவுலும் பர்னபாவும் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தார்கள். யூதர்களிடையே ஒரு மந்திர வித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசியுமான எலிமா இருந்தான். அங்கே செர்கியு பவுல் என்ற விவேகமுள்ள அதிபதி ஒருவர் இருந்தார். இவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாய் இருந்தார். ஆனால் அந்த எலிமா அதிபதியை விசுவாசத்திலிருந்து விலக்கும்படி பிரயாசப்பட்டான். அப்பொழுது பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார். எலிமாவை உற்று பார்த்தார். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, ஆண்டவரின் செம்மையான வழிகளை புரட்டுவதை விட்டு ஓயமாட்டாயோ? இந்நேரமே ஆண்டவரின் கை உன் மேல் இருக்கிறது. சூரியனை காணாதபடி நீ சில காலம் குருடனாயிருப்பாய் என்று சொன்னார். அவனது கண் பார்வையை கடவுள் மறைத்தார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் கபடம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். பிறரை கெடுக்கும் வகையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவின் கபடமில்லாத பண்பை பெற்றுக்கொள்வோம். கடவுளின் மக்களாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தூய கடவுளே, உமது மகன் இயேசுவைப் போல நாங்களும் கபடமில்லாத பண்பு உடையவர்களாய் வாழ அருள்தாரும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யூதர்களிடையே இருந்த மந்திர வித்தைக்காரனின் பெயர் என்ன? யூதர்களிடையே இருந்த மந்திர வித்தைக்காரனின் பெயர் என்ன? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.